உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே தொண்டியடிகள் நாயனாருடைய கதை கேட்டோம். இந்த வாரத்திலே மூர்க்க நாயனார் அவர்களுடைய கதையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தொண்டைவள நாட்டிலே பாலியாற்றின் வடகரையிலே திருவேற்காடு என்ற ஊர் சென்னையிலே பூந்தமல்லிக்கு அருகிலே மிக சிறப்பான ஊராக இருக்கின்றது. அந்த ஊரிலே விழாக்காலங்களிலே ஆடல் அரங்குகளிலே துணிக்கொடிகளோடு மின்னற்கொடி போன்ற பெண்களும் ஆடுவார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான கோலாகலமாக இருக்கின்ற ஒரு ஊர் திருவேற்காடு. மதில் சூழ்ந்த மிக சிறப்பான திருவேற்காட்டிலே அமர்ந்துள்ள சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய ஒரு குடியிலே பிறந்த ஒருவர். அவர் ஒரு வேளாளர். அறிவு தோன்றிய தெரிந்த காலத்திலிருந்து சிவபெருமானை மிக சிறப்பான வகையிலே பக்தி பூர்வமாக வணங்கி கொண்டு வருகின்ற ஒரு பெரியவர். அவர் பெயர் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி மூர்க்க நாயனார். மூர்க்கர்னு அவருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். இவர் சிவனடியார்களுக்கு தினசரி அமுது செய்விப்பது. எல்லாரும் அமுது செய்கிறாங்க, ஆனால் இவர் செய்கிற அமுதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அமுது செய்வித்து அவர்களை வணங்குவது அவருடைய வழக்கம். அப்படி தினசரி நல்லரிசி சோறு, நெய் கலந்த நெய் வாசம் பெறுகின்ற நல்ல காய்கறிகளை சமைத்து சிறப்பான குழம்புகளை வைத்து திருமண விருந்து போல சிவனடியார்களுக்கு அமுது படைப்பார். அப்படிப்பட்ட அமுது அவர் சிறப்பாக நல்ல முறையிலே செய்து கொண்டு வந்தார். அப்படி செய்ததினால, நல்ல முறையில் செய்கிறதுனால அவரை தேடி அநேக சிவனடியார்கள் வந்தார்கள். எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கு அவர் அமுது படைத்து வந்தார். என்றாலும் கூட சிவபெருமானுடைய ஒரு சோதனையினாலே அவர்கிட்ட கையிலே இருந்த செல்வங்கள், கையிலே இருந்த பொருள், பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது. அதாவது நல்ல காரியத்துக்கு தான். சிவனடியார்களுக்கு அமுது உண்ணச் செய்து அன்னதானம் இட்டு அமுது படைத்தே பணங்கள்லாம் தீர்ந்துருச்சு, பொருள்லாம் தீர்ந்துருச்சு. ஆனாலும் அவர் சிறப்பாக தொண்டு செய்ய வேண்டும். அதற்காக தம்கிட்டே இருந்த நிலம், அந்த பரம்பரையாக வந்த நிலங்கள், தம்மிட்டே இருந்த நகை போன்ற அணிகலன்கள் அத்தனையும் விற்று பணமாக்கி அந்த பணத்தை அமுது படைத்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அவர்களெல்லாம் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்வார். மகிழ்ந்து இவரும் சாப்பிடுவார் கடைசியில். இப்படியாக வாழ்ந்த காலத்திலே எல்லா பொருளும் தீர்ந்துருச்சு. அந்த நகை, நிலம் விற்ற பணமெல்லாம் தீர்ந்து தமக்கே சூழ்நிலை, சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்தது. என்ன செய்வது? இவருக்கே புரியல. சிவபெருமானே, ஏதோ ஒரு வழியை காட்டுப்பா, ஆனால் நான் தொடர்ந்து அந்த தொண்டு நாம் செய்யணும் அப்படின்ட்டு இவரும்
கோளறு பதிகத்தை பாடுறார். என்னுடைய நேரமோ என்னான்னு தெரியல, இப்படிலாம் அவன் சொல்லி கோளறு பதிகத்தை பாடுறார். என்போடு கொம்படாமை இவர் மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடுறார். பாடின மாத்திரத்திலே அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. என்ன, பணம் சம்பாதிக்கணும். என்ன சிந்தனை? அவர் சூதாட்டத்திலே கை தேர்ந்தவர். எத்தனை பேர் இருந்தாலும் சூதாடினால் இவர் தான் வெற்றி பெறுவார். அப்போது அந்த திருவேற்காட்டிலே பார்த்திங்கன்னா சூதாடுவதற்கு சரியான செட்டு அமையலை. அடுத்த ஊர்களுக்காக போகிறார். இப்படி அந்த ஊரை விட்டு, திருவேற்காட்டை விட்டு வெளியே வந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு வந்து எங்கெல்லாம் சூதாடுவதற்காக தோதான நண்பர்கள் கிடைக்கிறார்களோ அங்கெல்லாம் சூதாடுவார். சூதாட்டத்தில் அந்த கலையிலே இவருக்கு கொஞ்சம் அந்த சிறப்பான தந்திரங்கள்லாம் தெரியும். சூதாட்டம் சிறப்பான அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டுன்னு இந்த சூதாடுவர்கள் சொல்வார்கள், எனக்கு தெரியாது. ஆகையினாலே ஒவ்வொரு ஊராக வந்து சூதாடி அதில் கிடைக்கின்ற பொருட்களை எடுத்து அவர் தொடமாட்டார். அந்த பணத்தை எல்லாம் அந்த ஊரில் இருக்கின்ற முன்கூட்டி ஏற்பாடு செய்ய சமையல்காரர்கிட்ட கொடுப்பார். அந்த சமையல்காரர் சமைத்து அமுதாக்குவார். அந்த அமுதை அடியார்களுக்கு உண்ணச் செய்வார். கடைசி பொந்திலே தாமும் உண்வார். எந்த ஊருக்கு போகிறாமோ அந்த ஊர். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறாரோ அவர் சூதாடினா ஒரு பாட்டு இருக்குது, நல்லதற்கு திருடுவதும் நல்லவைக்கு திருடுவதும் நாணயம்தான் தோழி என்று ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி நல்ல காரியத்துக்காக சூதாடுறார். சூதாடுவது மட்டுமல்ல, எந்தெந்த ஊர்களுக்கே செல்கிறாரோ அந்த ஊர்களில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்வார். அந்த ஆலயங்களிலே இருக்கின்ற சிவபெருமானையும் அம்பாளையும் பக்தி பூர்வமாக வணங்குவார். ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆக்ரோஷமாக, சில நேரத்தில் அமைதியாக உச்சரிப்பார். அப்படியே ஒவ்வொரு ஊராக இருந்து கடைசியிலே கும்பகோணத்துக்கு வந்துகிறார். நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணத்திலே வந்து அங்கே இருக்கின்ற நண்பர்களோடு சூதாடுகிறார். இவர் சூதாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு தந்திரம் இவர்கிட்ட இருந்தது. அதான் அவருக்கு கை கொடுத்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா சூதாடின ஒரு 5-6 பேர் சேர்ந்து 2 பேரும் விளையாடலாம், 5-6 பேரும் விளையாடுறான். ஏதோ எனக்கு கொஞ்சம் சூதாட்டம் பற்றி கொஞ்சம் தெரியும். ஆகையினாலே முதல் ஆட்டத்திலே தான் தோற்று போயிடுவார். தோற்ற உடனே அவர்களுக்கு இவர் பணம் கொடுத்துருவார். எவ்வளோ பணமோ அதை பணம் கொடுத்துருவார். அதற்கு பிறகு 2வது ஆட்டத்திலே, 3வது ஆட்ட, கடைசி ஆட்டத்திலே முழுமையாக இவரே வெற்றி பெறுவார். இவரே வெற்றி பெற்று அனைத்து பணங்களும் இவரே எடுத்துக்கொள்வார். அது முறைதான். அதே நேரத்தில் இவர்கிட்ட ஒரு குணம் இருந்தது. இந்த சூதாடுவர்கள் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு காலத்தில் சூதாடிக்கிட்டே இருந்தாங்க, சும்மா சாதாரணமாக. அப்போது இந்த பண விஷயம் இல்லையா, பணம் கொடுக்கணும்னு சொல்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதோ வாய் தவறி பொய் பேசுவார்கள். நான் அப்படி சொல்லலை. அந்த மாதிரி இவர் சூதாடுற நேரத்தில் யாராவது பொய் சொன்னால், சொன்ன வார்த்தையை மாட்டி சொன்னால், ஜெயித்த பணத்தை கொடுக்காமல் ஏதாவது செய்தால் கையிலே உரைவாள் இருக்கும். இந்த வாளை எடுப்பார், ஒரே குத்துற மாதிரி ஓங்குவார், குத்த மாட்டார். ஆகினால இவரை அவர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நற்சூதர், நல்ல முறையிலே சூதாடுவார்
அது மட்டும் இல்லை மூர்க்கர் அப்படின்னு பேர் வச்சு, அதனால தான் மூர்க்க நாயனார். இப்படி சூதாடிட்டே கும்பகோணத்திலே பல ஆண்டுகள் அப்படியே தொண்டு செஞ்சே வந்தாலும் அவருக்கு ஒரு மனமாற்றம் வந்துவிட்டது. சூதாட்டம் என்பது ஒரு வகையான நியாயமான ஒரு செயல் கிடையாது, இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நிலையிலேருந்து நாம் மாறணும் என்று சிவபெருமானின் தினசரி சிவபெருமானை வணங்குவார். சிவபெருமானை நோக்கி பாடிக்கொண்டிருக்கார். 9 1 7 18 6 உடனான நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சிவபெருமானை நோக்கி பாடின பிறகு வேறொரு நல்ல தொழில் தமக்கு தெரிந்த ஒரு சின்ன தொழிலில் ஈடுபட்டார். அதில் வர்ற சம்பாதிப்பை வைத்து இந்த சூதாட்டத்தை வேண்டாம் என்று நிறுத்திட்டார். அதில் உள்ள சம்பாதிப்பை வைத்து கொண்டு அதே கும்பகோணத்திலே அடியார்களுக்கெல்லாம் அமுதூட்டினார். காலப்போக்கிலே தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருப்பாதங்களிலே இளைப்பாறினார். ஆனந்தமாக ஆர்வமாக கண்டேன் என்று சொல்லி, காணாததை கண்டேன் என்று சொல்லி மூர்க்கநாயனார் சிவகதி அழிந்தார். இந்த அளவிலே மூர்க்கநாயனாருடைய அந்த கதையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே மீண்டும் ஒரு சிவனடியார்களுடைய கதையிலே நாம் எல்லாம் சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.